என்ன கிளம்பலாமா? சொல்லு ஷிகமாரு, கேக்குறாள்ல. கிளம்பலாமே. நில்லுங்க. லேடி சொன்னாடி. எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க கொடுத்த மிஷன் தான் இன்னும் முழுசா முடியாம இருக்கு. அதை தான் இப்ப முடிக்க போயிட்டு இருக்கோம். என்னனால மிஷனை முடிக்காம வர மாட்டோம். என்னோட அப்ரூவல் இல்லாம நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஷிகமாரு, உன் கூட நான் தேர்ந்தெடுக்கிற டீம் மட்டும் தான் வருவாங்க. இத பாருங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பேக்கப் அனுப்புங்க, அதுவே போதும். செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். இப்ப இங்க இருந்து கிளம்புறோம். எதிர்த்து பேசாத ஷிகமாரு. ஆசுமாவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு யாரு சொன்னாங்க? ஆசுமா நீங்க கூட தான் இருக்காரு. அப்படின்னா என்ன, அவனை பழி வாங்கணும்னு போறியா நீ? இது ஒண்ணு மாதிரியே இல்ல ஷிகமாரு. செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறியா? நாங்க ஒன்னும் பைத்தியக்காரங்க இல்ல. எந்த ஒரு பிளானும் இல்லாம தாக்கி செத்து போறதுக்கு. ஆனா அதுக்காக என்ன என்னன்னு சொல்லு. ஓடி ஒளிய வெறுப்போம் இல்ல. அதுலயும் எங்க கடமையை முடிக்காம நிம்மதியா இருக்க முடியாது. அர்த்தமில்லாத இந்த வாழ்க்கைய வாழ வெறுப்போம் இல்ல. அதான் இப்பவே கிளம்புறோம். முட்டாள்தனமா பேசாத. சாவு எட்டி பாக்குற தூரத்துல இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. லைட்டர் எங்க கூடவே இருக்கிறதுனால என்னமோ ஆசுமா சென்சே எங்க கூடவே இருக்கிற மாதிரி உணர்வை கொடுக்குது. அவர் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அவர் எங்களை பார்த்து பாருன்னு நம்புறேன். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த லைட்டர் எப்பவும் என் கூடயே இருக்கும். நீ என்ன சொல்றன்னு புரியுதா? வெறும் 3 பேரை வச்சு முடிக்க முடியும்னு சொல்ற? ஃபுல் ஸ்குவாட்ல 4 பேர் இருப்பாங்க. ககாஷி சென்சே. டீம் 10 லீடரா நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு இப்ப அவங்க கூட போறேன். ககாஷி, நீ என்ன பேசுற? நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க மனசை மாத்தவே முடியாது. சரி, உங்க இஷ்டம். என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா ககாஷி சென்சே, நருட்டோ கதை என்னாச்சு? உங்க கைக்கு என்னாச்சு? ஓ, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நருட்டோக்கும் இப்ப என்னோட உதவி தேவையில்லை. ஏன்னா அவங்க கூட இப்போ இன்னொரு ஸ்குவாட் லீடர் இருக்காரு. அவரு பாத்துப்பாரு. திட்டம் போட்டுதான் வந்திருக்காரு. ஆல் ரைட், டீம் ஆசுமா, கிளம்பலாமா? கிளம்பலாம். அது சரி, நருட்டோவோட ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? ககாஷி சென்சே சொன்னதை வச்சு பார்த்தா முக்கியமான விஷயங்களை அவன் புரிஞ்சுக்கிட்டான். நல்ல விஷயம்தான். மை லேடி, ககாஷி சென்சே இப்போ டீம் 10 கூட போயிருக்காரு. அவருக்கு உதவி பண்றதுக்கு டீம் 7 அனுப்புனா நல்லா இருக்கும். அதாவது நாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் கூட நாங்க தான் ஒன்னா வேலை செஞ்சிருக்கோம். இந்த மிஷனுக்கு நாங்க தான் பெஸ்ட். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ பிரமாதமா யோசிக்கிற. சாக்குரா, என் மெசேஜ பாஸ் பண்ணு. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நருட்டோ ட்ரைனிங்க முடிச்சாகணும்னு யமாட்டோ கிட்ட சொல்லிடு. ஒருவேளை அவரால் அது முடியலனா நான் பேக்கப்க்கு வேற ஸ்குவாட் அனுப்ப வேண்டியிருக்கும். கண்டிப்பா. நீங்களும் இப்ப எங்க கூட வந்திருக்கிறதுனால நம்ம பிளான்ல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. பிளான மண்டையில ஏத்திக்கோங்க. ககாஷி சென்சையும் மத்தவங்களும் அந்த அகாட்ஸ்கியே தேடி போயிருக்காங்களா? ஆமா, இப்போதான் கிளம்புனாங்க. அப்படின்னா நாம என்ன செய்யணும்னு லேடிஸ் நாடே சொன்னாங்களா? டீம் 10க்கு நாம தான் பெஸ்ட் பேக்கப் ஸ்குவாட்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நம்ம டீமை பேக்கப்க்கு அனுப்பணும்னா நருட்டோ அவனோட புது ஜூட்ஸுவை சீக்கிரமா கத்துக்கணும்னு சொன்னாங்க. புது ஜூட்ஸுவை சீக்கிரமா கத்துக்கணுமா? அடுத்த 24 மணி நேரத்துல உன்னோட ட்ரைனிங்க நீ முடிச்சாகணும். இல்லனா அவங்க பேக்கப்க்கு வேற ஒரு ஸ்குவாட அனுப்பிடுவேன்னு சொன்னாங்க. நருட்டோ, ஏய் வேண்டாம், அத சாப்பிடாத. கேப்டன் யமட்டோ, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரைனிங்க ஆரம்பிக்கலாமா? இதுதான் என்னுடைய பிளான். வாய்ப்பு கிடைக்கிறப்போ நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். இந்த டீம்ல நான் சேர்ந்திருக்கிறதால இவ்வளவு வேகமா அந்த பிளானையே மாத்திட்டானே. இவன் கண்டிப்பா திறமசாலிதான். நமக்கு கிடைச்சிருக்க தகவலை வச்சு என்னால போட முடிச்ச பிளான் இப்போதைக்கு இது மட்டும்தான்.
நம்மளோட பிளான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருச்சுன்னா அட்லீஸ்ட் 3 முறையாவது மென்டல் சிமுலேஷன்ல அதை ரன் பண்ணி பாருங்க. அது ரொம்ப முக்கியம். ஆல் ரைட், ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. முதல்ல நாம அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கன்ற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப ஃபயர் டெம்பிள்ல இருந்து கலெக்ஷன் ஆபீஸ்க்கு அவங்க எந்த வழியில போனாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சரியா சொன்ன. அவங்க பயன்படுத்தின பாதையில போனா ஃபுட் பிரிண்ட்ஸையும் சென்டையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா அவ்வளவு ஈஸியா இருக்கும்னு தோணல. முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே. கண்டிப்பா. மூணு நாளா அசையாம ஒரே இடத்துல இருக்கோம். அழிவை ஏற்படுத்த கிளம்பலாமா? ஆமா, நம்மளுடைய இந்த பவுண்டி என்னாச்சு? ஏய் காக்கசு, எங்கடா போற? எலெக்ஷன் ஆபீஸ்க்கு நம்ம இந்த பக்கம் போனோம். முட்டாள் மாதிரி பேசாம என் பின்னாடி வா. நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? நாம அங்க வருவோம்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க விரிச்ச வலையில நேரா போய் சிக்க சொல்றியா? நமக்கு இப்போ அந்த ஜிஞ்சொலிக்கு தான் ரொம்ப முக்கியம். நீ சொல்றதும் சரிதான். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மழை பெஞ்சதுனால அவங்களோட காலடி தடம் எதுவும் கிடைக்கல. அவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள தேடி போறதை விட்டா வேற வழியே இல்ல. அவங்க என்ன சொன்னா? நாங்க கூடிய சீக்கிரம் திரும்ப வருவோம். அதுக்குள்ள உங்களை தயார் பண்ணிக்கங்க. அப்படின்னா அவங்க அதே இடத்துக்கு வர்றதுக்கு அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. வாய்க்கு வந்தபடி பேசுறவனை ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா அமைதியா இருந்து செயல்படுறவன் தான் ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு புது பாதையை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. ஆனா டெஸ்டினேஷன் கண்டிப்பா மாறாது. டார்கெட் கண்டிப்பா லீஃப் வில்லேஜ் தான். லீஃப் வில்லேஜுக்கு போறதுக்கு நிறைய பாதைகள் இருக்கு. எல்லாத்தையும் எப்படி கவர் பண்றது? கொஞ்சம் மேல பாருங்க ககாஷி. ம். இனி நான் பாத்துக்கிறேன். இங்கதான் இருக்கீங்களா? நாம எதிர்பார்த்த மாதிரியே லீஃப் வில்லேஜ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அடேங்கப்பா, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். அவங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ சொன்ன மாதிரி அவங்க வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்க வடகிழக்க நோக்கி போகணும். என்னப்பா திடீர்னு வித்தலாம் காட்டுற? எதிரியோன்னு நினைச்சிட்டேன். நேரம் இல்ல, கிளம்பலாமா? அதேதான் நானும் சொல்றேன், போலாம் வா. ஆல் ரைட், நம்ம கிளம்பலாமா? ஹிடான். தெரியும். என்ன? பேப்பர் பாம்ஸ். காக்கசு, கைகளை ஹார்டாக்கிட்டேன். எனக்கு பிரச்சனை இல்ல. திரும்பவும் இதே ட்ரிக் மாட்டுவோம் நினைச்சீங்களா? ஹிடான், மேல பாரு. இத பார்த்தா பயந்தோம். இது புஸ்ஸு. 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். ஷேடோ பொசிஷன் ஷுரிகன் ஜூட்ஸு வெற்றிகரமா முடிஞ்சது. சாவடிக்கிறான். உன் நடுல இருந்து தப்பிச்சு இதை எப்படி செஞ்ச? நான் வீசினதை என்ன நினைச்சேன்? அது சக்ரா பிளேட்ஸ். அதாவது அந்த பிளேட்ல யூசரோட சக்ரா இருக்கிறதுனால அதை பயன்படுத்துறவங்களோட ஜூட்ஸோட எக்ஸ்டென்ஷனா மாறும். சக்ரா பிளேட்ஸை நான் உங்களை தாக்குறதுக்காக வீசல. உங்களுடைய ஷேடோ தான் என்னோட உண்மையான டார்கெட். இப்பதான் எனக்கு புரியுது. குனாய் நைஃப்ல பேப்பர் பாம்ஸை வீசி எங்க கவனத்தை திசை திருப்பிருக்கீங்க. அப்பதான் எங்களை மேல இருந்து தாக்கியிருக்கான். தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு டைமே இல்ல. ஏன் யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல. நேரா எங்களுடைய நிழல தாக்கி எங்களை இப்ப கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, சின்ன பையனா இருந்தாலும் இவ்வளவு திறமைசாலியா இருக்கான். சரி, பேசின வரைக்கும் போதும். இப்ப உங்க தலையை வெட்ட வேண்டிய நேரம் வந்து. என்ன ஆச்சு காக்கசு? ஏன் திடீர்னு அமைதியா இருக்க? நம்ம 2 பேரும் இப்ப மாட்டிக்கிட்டோம். உடனே ஏதாவது பண்ணி தொலை. முயற்சி பண்ணி தான் பாரு. என்னுடைய கணிப்பு படி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க 2 பேரோட கதையும் முடிய போகுது. பிரமாதமான பிளான். என்ன பண்ற காக்கசு? ஏய், எதுவா இருந்தாலும் ஒழுங்கா சொல்லிட்டு பண்ணு. போன வாட்டி நடந்த மாதிரியே எந்த ஒரு தப்பும் திரும்பவும் நடக்க கூடாது. இந்த வாட்டி என்ன நடந்தாலும் ஆரம்பிச்சதை நான் முடிக்காம விட மாட்டேன்.
नहीं நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். நீ பண்ற எல்லாத்துக்குமே உன்னை தேடி கொள்ளுவேன். அட யாரா நீ? உனக்கு என்னமா புரியல? காக்கசு ஜாக்கிரதை, வேற லெவல் நண்பா. இங்க என்ன நடக்குது? உடல்ல இருந்து கை துண்டானதுக்கு அப்புறமும் அது எப்படி வேலை செய்யுது எனக்கு புரியல. ஒரு நிமிஷம். பேப்பர் பொம்மை வச்சு அவனை அட்டாக் பண்ணப்போ புகை மூட்டத்தை பயன்படுத்தி இவனோட கைகளை பூமிக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்கான். இந்த அக்காட்ஸ்கே சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான சக்தி இருக்கு. என்ன தம்பி, எங்களை அழிக்கிறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சிட்டியா? ஆனா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் என் திறமைக்கு முன்னால நீ ஈடு கொடுக்க முடியாதுன்னு. இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுதான் உனக்கு நல்லது. ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ பேட்டலுக்காக எவ்வளவு திட்டம் போட்டாலும் களத்துல என்ன நடக்குதுங்கிறது தான் முக்கியம். அங்க உன் பிளான் வேலைக்காகாது. காக்கசு, என்ன தைரியம் இருந்தா நீ என்ன முட்டாள்னு சொல்லுவ? உன்ன மாதிரி ஒரு முட்டாள கூட வச்சிருக்கிறது ஏன் தப்புதான். கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பண்ண முடியும்? நீதான் ஏதாவது பண்ணணும். சீக்கிரம். Mighty Human Boulder! காக்கசு